நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு, உங்கள் குழந்தைகளை நல்லவர்களாக்க சிறந்த வழி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க செய்வதே. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்கள நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படிம்பாங்கள்ல, ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி தாங்க நம்ம வீட்டில் தாய் தந்தையர் மேலே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி நம்பிக்கை வந்தால் தான் நம்ம அம்மா அப்பாட்ட அவங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அவங்கள நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் டூர் கூப்பிட்டு போனால் மகிழ்ச்சியாக, ஏன்னா அது ஒரு நாள் கூப்பிட்டு போகலாம், இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட கூட்டோன்னா ஒரு வேளை வேணால் சாப்பிட கூப்பிட்டு போய் அது ஒரு மகிழ்ச்சி கிடையாது. வீட்டில் அவங்களுடைய முகத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு ஏதாவது ஒன்று பிடிச்சது நம்ம செஞ்சோம்னா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயந்தாங்க, இன்றைக்கி எக்ஸாம் போகிறாங்க, இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாடா, நான் உனக்கு பிடிச்ச ஒரு உணவு பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில், அவனுக்கு பிடிச்சது உனக்கு என்ன வேணும் கேளு, அம்மா சாயங்காலம் நீ வரும்போது ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக போவான், அதை பண்ணுவான். இன்றைக்கி சாயங்காலம் போய் அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு விதவிதமான சாப்பாடு தான், அதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன், அதுதான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ சாயங்காலம் வரும்போது அவங்களுக்கு அது இல்லாமல் மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை ரெடி பண்ணி வச்சிடணும். அவங்க சாப்பிட்ற அழகு பார்த்திங்கன்னா, கையை கழுவாமல் எடுக்க வருவாங்க, கையை கழுவுற சொல்லி நம்ம இது பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க பாருங்களேன். அதை உட்காந்து ரசித்து சாப்பிட்றதே அவங்க ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. பிள்ளைங்களோட மகிழ்ச்சிங்கிறது நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த சாப்பாட்டினாலே இல்லை, அந்த சாப்பாட்டினால நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் பிள்ளைங்கிட்ட. இன்னொரு விஷயங்க, எப்பையும் அம்மா அப்பா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைய பக்கத்தில் வச்சு உட்கார வச்சு சேர்ந்து சாப்பிடுங்க. ஒரு வேளை உணவாது பக்கத்தில் அம்மா அப்பா குழந்த 3 பேரும் உட்காந்து 3 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்கள் ஆஃபீஸில் என்ன பிரச்சனைகள் நடந்ததோ அதை பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். பிள்ளைக்கு ஸ்கூலில் என்ன பிரச்சனை நடந்ததோ அதை நீங்கள் கேளுங்க. அப்போ தாங்க ஒரு இது வரும், பிள்ளைங்களுக்கும் நம்பிக்கை வரும். நம்ம அம்மா அப்பா ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நம்மகிட்ட சொல்கிறாங்களே, நம்ம ஸ்கூலில் நடந்ததை நம்மகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் முடியலை சனி ஞாயிறாவது உட்காந்து பிள்ளைங்களோட சாப்பிட்டு அந்த கொடுக்குற சாப்பாட்டில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோமோ, இதில் இந்த சத்து இருக்குது, அதுலேருந்து அந்த சத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சாப்பிட வைங்க. பிள்ளைங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.